மீடியா எல்லாருமே ஒரே ஒரு கட்சியை தான் பேசுகிறீங்க, ஒரே ஒரு ஆளை தான் பேசுகிறீங்க, டிவிகே விஜய் அவர்கள். அப்படி பேசி பேசி உங்கள் டிஆர்பி ரேட்டிங்கை மட்டும்தான் ஏற்றுறீங்க. நீங்கள் பேசுகிறதுல ஏதாவது ஒரு நியாயமாக பேசுகிறீங்களா? புள்ளி விவரம்னு ஒன்று சொல்கிறீங்க, திமுகவுக்கு 40% சொல்கிறீங்க, ஏடிஎம்கேக்கு 30%, டிவிகேக்கு 20%, 40, 30, 70, டிவிகேக்கு 20னா 90%, மீத 10 இருக்குது. அது இதில் வேணும் நீங்கள் வச்சுக்கோங்க. கருத்து கணிப்புன்னு சொல்கிறீங்க. உங்களோட கருத்து கணிப்பெல்லாம் உண்மையாகவே இல்லை. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்துருக்கீங்க? இருக்கிற ஓட்டே கோடிக்கணக்கில் இருக்குது. சும்மா 5000 பேர்கிட்ட 10,000 பேர்கிட்ட எடுத்தால் கருத்து கணிப்பா? 40% எடுக்கிற கட்சி ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறீங்க. 30% எடுத்த ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சின்னு சொல்கிறீங்க. 20% எடுக்கிற கட்சி வந்து 2 சீட்டு 1 சீட்டு தான் கிடைக்குமா? பண்ணுற கருத்து கணிப்பு எல்லாமே சும்மா தான். யாரை வச்சு பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஏதோ கடமைக்கு பண்ணுறீங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விசிலுக்குனாலும் எங்கேயோ போய் நிற்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு விழுகலை, எங்கள் வீட்டிலேயே 3 ஓட்டு விழுந்திருக்கு. பக்கத்து வீட்டில் இப்படி எங்கள் சரௌண்டிங்லேயே நான் இருந்து பார்த்த வரைக்கும் யாரை கேட்டாலும் விசிலுக்கு போட்டேன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு நீங்களாக ஒரு கருத்து கணிப்பு சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? அப்போ நீங்கள் நடத்துறது எல்லாமே பொய்யா தான் பண்ணுறீங்க. வேறு யாருக்காண்டியோ தான் இந்த கருத்து கணிப்பை நடத்துறீங்க. இந்த கருத்து கணிப்பில் ஒரு உண்மை இருக்கா, ஒரு நியாயம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்க, ஃபாரின்லேருந்து வந்தவங்க ஓட்டு போடுறதுக்காண்டி வந்தாங்க. பூத்தில் வந்து பூத் ஸ்லிப்பில் பேர் இல்லை, அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, அவங்களால ஓட்டே போட முடியல. இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஓட்டெலாம் ஓட்டு போட முடியல. யாருக்காண்டி அவங்க அங்கேருந்து வந்தாங்கன்னா விசில் சின்னத்தில் போடணும், தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டு போடுறதுக்காண்டி தான் எல்லாரும் தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி டிக்கெட் போட்டு வந்தாங்க. இதிலே இவ்வளோ பேர் மிஸ்டேக் இருக்குது. நான் வந்து டிவிகேக்கு பூத் ஏஜெண்டாக இருந்தேன். எங்கள் ஊர் வந்து டிஎம்கேக்கு தான் அதிக ஓட்டு இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயே அதிக ஓட்டு விசில் சின்னத்துக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் நான் லேர்ன் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், விசிலுக்கே அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு. இதே மொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கும்? இந்த ஓட்டு விழுந்ததை வச்சு தான் நீங்கள் எல்லா மீடியாவும் விஜய்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பேசுகிறீங்க? 15 வரும், 18 வரும், 20 வரும், இதை சொல்கிறீங்க. 20 வந்துன்னு வச்சிங்களேன், 2 சீட்டு 3 சீட்டு வரும்னு சொல்கிறீங்க. அது எப்படி மனசாட்சியே இல்லாமல் 20% ஓட்டு வாங்குற ஒரு ஆள் 2 சீட்டு வரும்னு எப்படி கணிக்கிறீங்க? அதுக்கப்புறம் யாரும் பேசுங்க, உங்களால் என்ன முடியுமோ. என்ன இந்த 4ஆம் தேதி வரைக்கும் தானே பேச முடியுமே, 4 எலெக்ஷன் ரிசல்ட்டு அன்னைக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பேசுகிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இங்கே நடக்க போகுது. அது நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு டிவிகே கட்சினா என்னன்னு தெரியும், அப்போ புரியும் உங்களுக்கு. 2 ஆப்ஷன் தான், ஆளுங்கட்சி இல்லைனா எதிர்கட்சி. இது 2 தான். இது 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 சீட்டு 3 சீட்டு இங்கெல்லாம் வேலையே இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் நினைக்கிறத விட ஒரு படி மேலே தான் நடக்கும். அது 4ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி அரசியல் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க மிஸ்டர் புதுக்கோட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.